Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 16 ஜூன் 2025 yesterday நடந்த RRB NTPC செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஜூன் 5ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस எல்லாம் கேட்டிருந்தாங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் பிளஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. yesterday நம்ம Lakshmi Max ஆப்ல RRB குரூப் D கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி SSC CGL கான நியூ பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு சாட்டர்டேவும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த பேட்சில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இந்த பேட்சோட ஃபீஸ் வந்து 1999. இதை பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீம் வந்து பேக்கெண்டில் இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை மட்டும் படித்தாலே உங்களால் குரூப் டி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். அதே இது எனக்கு இந்த குரூப் டி தான் லாஸ்ட் சான்ஸு, சிஜிஎல் தான் லாஸ்ட் சான்ஸு, ஏஜ் பார் ஆயிடுச்சுங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1499. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வேணும், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when did the World Trade Organization come into existence? ஸோ இந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. முந்தின ஷிஃப்ட்ல உள்ள கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கொஷின் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்லையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். உலக வர்த்தக அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1995. ஓகே, ஒரு ஷிஃப்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WTOவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க, அப்படி தானே? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. WTO எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் முந்தின ஷிஃப்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறேன். ஸோ WTOவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போனா 1995ல். அதே மாதிரி அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு என்ன கேட்கலாம்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அவரோட நேம் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, கோசி ஒகஞ்சோ ஐவாலா. ஓகேவா? த மெயின் அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ இது கூட ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் இது ரெண்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1995ல். ஹெட் குவார்ட்டர்ஸ் யாரு, ஹெட் யாருங்கிறத படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பந்தாவானி இஸ் அ மேஜர் ஃபோக் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் விச் ஸ்டேட்? இதுவும் நம்ம டெஸ்ட் பேட்ச் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்துருக்கோம். அடுத்து நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே உங்களோட டெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு 1000+ டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். பண்டாவானி எந்த மாநிலத்தின் முக்கிய நாட்டுப்புற நடன வடிவமாகும் கேட்டிருக்காங்க. சத்தீஸ்கர். ஓகே, அடுத்த கொஸ்டின். இன் விச் இயர் வாஸ் மெண்டலியூஸ் பீரியாடிக் டேபிள் பப்ளிஷ்ட் இன் எ ஜெர்மன் சேனல்? எஸ்டர்டே கேட்டது இந்த கொஸ்டின் கிடையாது. எஸ்டர்டே கேட்டது எந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டலியூ டிஸ்கவர்ட் அண்ட் பிரசன்டட் த பீரியாடிக் டேபிள் இன். எப்போ வந்து அவர் பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1869ல் வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? பட் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல என்ன கொஸ்டின் கொடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் கொடுத்திருந்தோம். which year was Mendeleev's periodic table published in a German journal? ஓகேவா? 1869ல் அவர் பீரியாடிக் டேபிளை வந்து கண்டுபிடிச்சாரு. அதை பப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872ல். ஓகே, நம்ம கொஸ்டினா இது கேட்டிருந்தோம். கீழே டீடைலா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டலீவ் வந்து 1869ல் தனிம வரிசை அட்டவணையை கண்டுபிடிச்சாரு. அதை வந்து ஜெர்மன் இதெல்லாம் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1872ல் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு கொடுத்துருந்தோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதர் நேம் ஆஃப் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. நான் முந்தின ஷிஃப்டோட அனாலிசிஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பீரியாடிக் டேபிள் படிச்சுட்டு போங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டோட டான்ஸ் வந்து படிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் அனலைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் ஷிஃப்ட் அனலைஸ் பண்ணும்போது அந்த டாப்பிக்கை அப்படியே படிச்சுட்டு போகணும். எந்த டாப்பிக்கோ அதை வந்து படிச்சுட்டு போயிடணும். அந்த கொஸ்டின்ஸையும் படிச்சுட்டு போயிடணும். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதர் நேம் ஆஃப் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். நீங்க டெய்லி அனாலிசிஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு. 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். அடுத்து பாருங்க, அனகத் சிங். ஓகே, ஸோ இவருக்கு ரிலேட்டடான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஏசியன் கேம்ஸ் பிரான்ஸ் மெடலிஸ்ட் அனகத் சிங் அண்ட் வீர் சோத்ரானி
Rani secured the women's and men's squash title respectively at SRFI Indian Tour 2025 PSA Challenger event at the Indian Squash and Triathlon Academy in Chennai on Friday. So March 2025 ஓட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அனகத் சிங் வந்து என்ன டைட்டில் வந்து வின் பண்ணாரு, ஸோ அந்த மாதிரி கேட்ட மாதிரியும் ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அனகத் சிங் வந்து எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் அப்படின்னும் கேட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இவர் எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ். ஓகேவா, ஸோ இதுதான் அவரோட ஸ்போர்ட்ஸ். ஓகேவா, ஸோ அவரோட டைட்டிலும் பார்த்துக்கோங்க, மென்ஸ் அண்ட் விமன் சிங்கிள் டைட்டில் ரெண்டுமே வாங்கியிருக்காரு. ஓகே, அடுத்து பாருங்க கலிங்க போரோட கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ கலிங்க போர் பற்றி இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்லையும் கேட்டிருந்தாங்களா, இப்போவும் கேட்டிருக்காங்க பாருங்க. கலிங்க போர் அதாவது கலிங்கா வார் டுக் பிளேஸ் இன் விச் இயர், கலிங்க போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. கிமு 261 261 பிசி பிஃபோர் கிறிஸ்ட். ஓகேவா, கலிங்க போர் எப்போ நடந்துச்சு, கிமு 261 ரிப்பீட் ஆயிருக்கு. இதே டாபிக் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. கலிங்க போர் இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அசோகர் தான் முடிசூட்டிய 8வது ஆண்டான கிமு 261 கலிங்க போரை நடத்தினார். இந்த போரில் வந்து அவர் வெற்றி பெற்றுவார். ஆனால் இதில் வந்து நிறைய உயிர் சேதங்கள் வந்து வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா அமைதியை நாடி போவார். அதுக்காண்டி புத்த மதத்தை வந்து தழுவுவார். ஓகேவா, ஸோ அவர் வந்து தம்ம கோஷ கொள்கையை வந்து என்ன பண்ணுவார், பின்பற்ற தொடங்குவார். ஓகேவா, ஸோ அவர் எங்கே மாறுவார், புத்த மதத்துக்கு வந்து மாறுவார். அசோகரோட 13வது பாறை கல்வெட்டுகள், நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஹிஸ்ட்ரியில் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். 13வது பாறை கல்வெட்டுகள் வந்து கலிங்க போரை பற்றி டீட்டெயிலாக அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அவர் வந்து யாரோட ஒரு இதுக்கு கீழே புத்த மதத்தை தழுவினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபகுப்தர். ஓகேவா, இதுவும் ப்ரீவியஸ் ஷிப்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா, அவரோட கலிங்க போர் பற்றி எந்த பாறை கல்வெட்டில் இருக்குன்னா 13வது பாறை கல்வெட்டில் இருக்கு. அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம், யாரோட இதுக்கு கீழே புத்த மதத்தை தழுவுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபகுப்தர். ஓகேவா, அதுக்கப்புறம் இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட பையனை வந்து, இந்த கொஸ்டினும் ஒரு ஷிப்ல கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா, ஒரு ஷிப்ல கேட்டிருந்தாங்க. நம்ம அனலைஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த மன்னர் வந்து தன்னோட பையனை புத்த மதத்தை பரப்புறதுக்காக ஒவ்வொரு கண்ட்ரிக்கா அனுப்புனாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட பையன் மகேந்திராவையும் பொண்ணு சங்கமித்ராவையும் வந்து புத்த இது பண்றதுக்காக, ஓகே, ஸோ புத்த தூதர்களாக இலங்கைக்கு வந்து மரக்கன்றுகளுடன் அனுப்பி வைப்பார். எங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைப்பாரு. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க த அலிப்பூர் பாம் கேஸ். இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் கொடுத்துருக்கோம், ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் டீச் பண்ணதான். த அலிப்பூர் பாம் கேஸ் ட்ரையல் ரெஃபர்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். அலிப்பூர் பாம் வழக்கு விசாரணை பின்வருவனவற்றுள் எதை குறிக்கிறது. ஓகே, ஸோ அலிப்பூர் பாம்பே வழக்கு எதை வந்து குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலிப்பூர் பாம் கேஸ். ஓகேவா, ஸோ பாம் கேஸ். ஓகே, ஸோ இது வந்து முசஃபர்பூர் மாவட்ட நீதிபதியை கொலை செய்ய முயற்சி. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிப்பூர் பாம் கேஸ், அட்டெம்ப்ட் டு மர்டர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆஃப் முசஃபர்பூர். அலிப்பூர் பம்பாய் வழக்கு விசாரணை முசஃபர்பூர் மாவட்ட நீதிபதியை கொலை செய்ய முயற்சிப்பதை குறிக்கிறது. அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் அரவிந்த் கோஷுக்கு சித்தரஞ்சன் தாஸ் வந்து வாதாடுவார். ஓகே, ஸோ அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு சதி 1908 வந்து நடந்துச்சு. ஓகேவா, ஸோ மணிக்தொல்லா வெடிகுண்டு சதி அல்லது முராரி புகார் சதி அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். ஓகே, பிரபலமற்ற பிரிட்டிஷ் தலைமை மாஜிஸ்திரேட் டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் முசாஃபர்பூரில் வீசப்பட்ட குண்டுக்கு இலக்கானார். வெடிகுண்டை வீசிய புரட்சியாளர்கள் யாரு? ஓகே, ஸோ இதுவும் படிச்சுக்கணும். அந்த அலிப்பூர் பாம் கேஸ்ல அந்த பாம் போட்டவங்க யாரு அது வந்து தெரியணும். ஓகே, பிரபுல்லா சாகி, குதிராம் போஸ். ஓகேவா, ஸோ வெடிகுண்டு வீசப்பட்ட வண்டியில பார்த்தீங்கன்னா அந்த கிங்ஸ்போர்டு வந்து இல்லை, அதுக்கு பதிலாக 2 ஆங்கிலேய பெண்கள் வந்து உயிரிழந்தாங்க. இந்த ஸ்டோரி எல்லாமே நம்ம ஹிஸ்டரியில் படிச்சிருக்கோம். ஸோ இதில் அந்த பாம்பை வீசினவங்க யாருன்னா பிரபுல்லா சாகி, குதிராம் போஸ். எந்த வருஷம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, எதுக்காக அந்த பாம்பு வீசினாங்க, அந்த கேஸ் எதுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, த இந்தியன் ஸ்டேட் தட் டு நாட் ஷேர் எ பார்டர் வித் எனி அதர் கண்ட்ரி. ஓகே, இது வந்து ஆப்ஷன்ல இருந்து தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். எந்த ஸ்டேட் வந்து எந்த கண்ட்ரி கூடயும், எந்த இந்திய மாநிலம் வந்து எந்த கண்ட்ரி கூடயும் தன்னோட பார்டரை வந்து ஷேர் பண்ணலன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எதெல்லாம் ஷேர் பண்ணாதுன்னா சத்தீஸ்கர், ஹரியானா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, இதில் ஏதாவது ஒன்று வந்து ஆப்ஷனில் வச்சுருந்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட் மாதிரியும் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. எந்த ஸ்டேட் வந்து எந்த கண்ட்ரி கூடயும் பார்டரை ஷேர் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஹரியானா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா. ஓகே, அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அயோடின் இருக்கு இல்லையா, அதோட குறியீடு வந்து ஐ. ஓகே, பிலாங்ஸ் டு விச் குரூப்னு கேட்டிருந்தாங்க. குரூப் 17. அயோடின் வந்து எதில் உள்ளது, குரூப் 17ல உள்ளது. அதாவது இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து
அசோகா கன்வெர்டட் புத்திசம் அரௌண்ட். ஸோ அசோகர் வந்து எப்போ வந்து புத்த மதத்தை தழுவினார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 263 BCயில், அதாவது கலிங்க போருக்கு பிறகு அவர் வந்து என்ன பண்ணுவார், புத்த மதத்தை வந்து தழுவுவார். நான் வைலன்ஸ் எல்லாமே விட்டுட்டு அமைதியை வந்து என்ன பண்ணுவார், நாடுவார். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், த வேர்ல்டு ஹெல்த் சமிட் ரீஜனல் மீட்டிங் 2025 வாஸ் ஹெல்ட் இன். இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். ஓகே, வேர்ல்டு ஹெல்த் சமிட் ரீஜனல் மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. நியூ டெல்லியில் நடந்துச்சு. எங்கன்னா பிரகதி மைதான், நியூ டெல்லி. ஓகே, இது ஏப்ரலோட கரண்ட் அஃபேர். ஓகேவா? ஸோ ஏப்ரல் 25 to 27 இந்த வேர்ல்டு ஹெல்த் சமிட் வந்து நியூ டெல்லி, பிரகதி மைதான் நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, ஆல்ட் டேப். இதோட 3வது வாட்டி ரிப்பீட் ஆகுது இந்த கொஸ்டின். ஓகே, ஆல்ட் டேப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நிறைய ஓப்பன் பண்ணியிருப்போம், வேர்டு இல்லை எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இல்லை க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், மொசிலா ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய டேப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா என்னென்ன டேப்லாம் ஆல்ட் டேப்னு உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும். அதில் எது தேவையோ, இப்போ நான் வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா வேர்டு, மோசிலா, இந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் எது தேவையோ அதை நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ட் டேப் கீபோர்ட் ஷார்ட்கட் இஸ் யூஸ்டு டு ஸ்விட்ச் பிட்வீன் ஓப்பன் விண்டோஸ் அண்ட் அப்ளிகேஷன் இன் விண்டோஸ். ஓகேவா? எந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் எங்கேனாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். இப்போ என்னோடய லேப்டாப்பில் நான் ஆல்ட்டையும் டேபையும் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்களேன். ஆல்ட்டு டேபு நான் ப்ரெஸ் பண்ணோன்னே நான் என்னெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேனோ அதெல்லாம் ஷோ ஆகுதா? ஸோ எல்லாமே ஷோ ஆகுது பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த இது வேணுமோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து, நரசிம்மன் கமிட்டி வாஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிஃபார்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பேங்கிங் ஸ்ட்ரக்சர் ரிஃபார்ம்ஸ். ஓகேமா? நரசிம்மன் கமிட்டி எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிஃபார்மோட தொடர்புடையது. அடுத்து பாருங்கள், Tipu Pass is a mountain pass situated in the disputed tri-point area where the borders of India, China and Myanmar. Okay, so இதுதான் yesterday கேட்டது. ஸோ எந்த பாஸ் வந்து இந்தியா, சைனா, மியான்மரை வந்து இது பண்ணுறது, ஒரு ட்ரை பாயிண்ட்டாக இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு பாஸ். ஓகே, ஸோ இட்ஸ் லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். இந்தியாவில் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நியூ லைன் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கீபோர்டில் எதை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஒரு வேர்டில் தான் ஏதோ ஒரு லைன் டைப் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ ஒரு லைனில் இருந்து நான் அடுத்த லைன் போகணும். ஓகே, அந்த லைனுக்கு நான் போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். என்னோட கீபோர்டில் நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அடுத்த லைன் வந்து போகும். அப்படி தானே? ஸோ இதுதான் என்னோட வேர்டு. இப்போ நான் அந்த லேண்ட்ஸ் கிட்ட என்னோட கர்சர் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அடுத்த லைன் வரும். இல்லை நான் இந்த இடத்துல என்னோட கர்சர் இருக்குது, நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், அடுத்த லைன் வரும். அப்போ கீபோர்டில் அடுத்த லைன் போகணும் அப்படின்னா நான் எதை ப்ரெஸ் பண்ணணும், என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்கள், அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே ரூரல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா 23 to 24 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 to 70% வந்து இருக்காங்க ரூரல் பாப்புலேஷன். ஹூ ப்ரிடிக்டட் 2.3% குளோபல் க்ரோத் டிக்ளைன்? யார் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ குளோபல் க்ரோத் டிக்ளைன் எவ்வளோ அப்படின்னா 2.3%. அடுத்து பாருங்கள், த புருவாஞ்சல் ஹில்ஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் த பெனின்சுலார் பிளாட்டோ. அதாவது இதில் வந்து எது வந்து பெனின்சுலார் பிளாட்டோவோட ஒரு பகுதி கிடையாதுன்னு கொடுத்திருந்தாங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது கொடுத்திருப்பாங்க. ஓகே, அதுல இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புருவாஞ்சல் ஹில்ஸ். ஓகே, the peninsular plateau is located in southern India. Okay, and is distinct from the Purvanchal which is a range of hills in northeastern India. Okay, so the peninsular plateau வந்து எங்க இருக்குன்னா southern இந்தியாவுல இருக்கு. ஓகே, ஆனா இந்த புருவாஞ்சல் வந்து எங்க இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. அதனால புருவாஞ்சல் வந்து பெனின்சுலார் பிளாட்டோ, அதாவது தீபகற்ப பீடபூமியோட ஒரு பார்ட் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, who was the founder of பிரார்த்தனா சமாஜ்? ஓகே, ஒவ்வொரு சமாஜத்தை வந்து ஒவ்வொருத்தர் வந்து நிறுவியிருப்பாங்க. அது எல்லாமே அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க படிச்சுட்டு போங்க. இதுவும் நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்சுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உட்காந்து எவ்வளோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிட்டு போனால் தான் ரியல் எக்ஸாமில் நம்மளால் நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் பேட்சும் கொடுத்துருக்கோம், கரண்ட் அஃபேரும் கொடுத்துருக்கோம், குரூப் டிக்கும் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Who was the founder of the பிரார்த்தனா சமாஜ்? பிரார்த்தனா சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ஆத்மராம் பாண்டுரங். ஓகேவா? அதே மாதிரி தயானந்த சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, இவங்க 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவுவாங்க. ராஜாராம் மோகன் ராய் நிறுவனது என்னன்னா பிரம்ம சமாஜம். எந்த வருஷம்னா 1828. விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவுவார் 1897. ஓகே, மேபி அடுத்த ஷிப்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து நாம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து, the tri junction of Myanmar, India, China is located near
நியர் எங்கே இருக்குது, திப்பு பாஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். த ட்ரை ஜங்ஷன் ஆஃப் மியான்மர், இந்தியா அண்ட் சைனா இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லொக்கேட்டட் டேஷ்ன்னு கேட்டிருந்தாங்க. திப்பு பாஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ், இந்தியா. ஓகே. வென் வாஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ இன்ட்ரடியூஸ்டு, எப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1803. ஓகே. யாருன்னா ஜான் மார்ஷல். அனகத் சிங் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்குவாஷ். ஓகே. அடுத்து ஸோ இந்த கொஸ்டினும் இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். விச் ஸ்டேட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த டெக்கான் பிளாட்டோ. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆப்ஷன் வச்சு சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. விச் ஸ்டேட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த டெக்கான் பிளாட்டோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகே. ஸோ மத்திய பிரதேஷ் வந்து டெக்கான் பிளாட்டோவில் வந்து என்ன ஆகாது, கவர் ஆகாது. ஓகே. அடுத்து பாருங்க, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த கம்ப்யூட்டர்ஸ் பூட்டிங் ப்ராசஸ் இஸ் இண்டீட். ஓகே. ஸோ இப்போ ஒரு கம்ப்யூட்டரை பூட் பண்ணுறோம். பூட்டிங்னா என்னது, ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். நம்மளோட சிபியூவில் ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, இல்லை நம்ம லேப்டாப்பில் ஒரு பவர் பட்டன் இருக்கும். அதுதான் என்னன்னா கம்ப்யூட்டர் பூட் ஆகுதுன்னு அர்த்தம். பூட் ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி வரக்கூடிய அனாலிசிஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக், லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நேற்று மட்டுமே 5 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஷார்ட்கட் கீ, முக்கியமான கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க. எல்லாமே ஷார்ட்கட் கீயாகவும் கேட்கல. ஸோ கொஞ்சம் ஷார்ட்கட் கீ பார்த்துக்கோங்க, எக்ஸ்பேன்ஷன் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே இது வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அது போக ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா கலிங்கப்போரே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்திருக்கு. அப்படி தானே, கலிங்கப்போர் வந்திருக்கு. அப்போ இப்போ பிரார்த்தனை சமாஜ் கேட்டிருக்காங்களா, அடுத்து போகிறவங்க ஆரிய சமாஜம், அதே மாதிரி பிரம்ம சமாஜம், அதை நிறுவியவர் யார், எந்த வருஷத்தில் நிறுவுனாங்க அப்படிங்கிறது எல்லாமே படிச்சுட்டு போங்க. ஸோ ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டு, அதுக்கு ரிலேட்டடான டாபிக், லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் படிச்சிட்டிங்கனாலே ஒரு 25 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் ஜிகேல வந்து அட்டன் பண்ண முடியும். 25 கொஸ்டின் ஜிகேல அட்டன் பண்ணிட்டீங்கனாலே அது போக மேக்ஸ் ரீசனிங் இருக்கும். அது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். அதில் மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சிலது கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஈஸியான கொஸ்டின், மாடரேட்டான கொஸ்டின், டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கொடுத்துருக்க 1.5 மணி நேரத்தை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இதுக்கு எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், கொடுத்துருக்க டைமுக்குள்ளே வித் 100% அக்யூரஸியோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணணும். எந்த கொஸ்டின்லையுமே அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஆன்சர் வரலை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஓகேவா. ஒரு கொஸ்டின்லேயே ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. எக்ஸாம் ஹால் போகிறவங்க ஹால் டிக்கெட்டோட ஒரிஜினல், அதை வந்து ஹால் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு ஐடி ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமாக போங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அனாலிசிஸ் எல்லாத்தையும் பார்த்துருங்க. நான் குரூப் டிக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை, இனி தான் படிக்க போகிறேன். எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கும் நான் வந்து படிக்க ஆரம்பிக்கலை, இனி தான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிற ஸ்டூடெண்ட்டு இப்போ தான் நம்ம நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ணுற மாதிரி இதில் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ தான் உங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகுது அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே இது எனக்கு லாஸ்ட் சான்ஸ் ஆகிருச்சு, இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்புறம் என்னால் எந்த எக்ஸாமும் எழுத முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷனல் எக்ஸாம், ஜிடிசி எக்ஸாம்லாம் இருக்கும் ரயில்வேல, அதுக்கான கிளாஸஸும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு குரூப் டியோட டெஸ்ட்டு, என்டிபிசியோட டெஸ்ட்டு வேணும், இப்போ கிராஜுவேட் எக்ஸாமுக்கு லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் வேணும், அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ் நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸில் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எங்கேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஆப்பில் 2500 இருக்கும். ஸோ ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். நீங்கள் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு அப்படின்னா நீங்கள் 1999 மட்டும் பே பண்ணால் போதுமானது. அதே மாதிரி கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸு, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண
பண்ணுற ஸ்டூடெண்ட்டு ஆப்பில் வந்து உங்களுக்கு 599 இருக்கும். ஸோ டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு படிக்கிறவங்க டெஸ்ட் எடுங்க. குரூப் டிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டு இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட உங்களால் கிளியர் பண்ண முடியும். CCA கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க பேட்சில் ஒரு 50% கவர் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.